ഹലോ ഹായ്. ഇപ്പോൾ ട്രെയിൻ വന്നിട്ടുണ്ടോ? 8:20 8:30 അതിൽ ടൈം 8:30 8:20 மேலே எப்படி வேண்டாலும் வரலாம். அப்போ அதை பார்க்க வந்திருக்கிறேன். ஓகேவா, பார்த்துட்டு பேசிக்கலாம். ரோடு காமிச்சிடலான்னு சொல்லி வந்ததுக்கும் இந்த ரயில்வே ட்ராக்கு காமிச்சிடலான்னு சொல்லி வந்ததுக்கும் ஒரு ட்ரெயின் வர்றதுக்குன்னு சொன்னேன். அதுக்கு வேண்டிட்டு இந்த ரயில்வே ட்ராக் காமிச்சிட்ருக்கு. அதானது இப்போ இவங்க போட்டு வச்சுக்கிறது நேராக போகிற லைனுக்குள்ளது. பார்த்தீங்களா, இது இங்கே கேப்பு காணுதில்ல விட்டு, இந்த கேப்பு வர்றது இந்த சைடு போகிறக்குள்ளது. இந்த சைடு சேர்ந்துருக்குது பார்த்தீங்களா, இந்த சைடு கேப் இல்லாமல். அப்போ இது நேராக போகிற ட்ராக்கு. இது இந்த ட்ராக்கு இங்கிட்டு சேர்ந்துருந்தது ஏன்னா இந்த பக்கம் திரிஞ்சு போகிறக்கு கேப்பு அப்படியா இருக்கும். இது இப்போ நேராக போகிற ட்ரெயினுக்குள்ளே ட்ராக்காக்கு விட்டுருக்கிறது. 3 ட்ராக் இருக்குதுல்ல, 1 2 3ன்னு அந்த ட்ராக்கெல்லாம் வந்து சேர்றது இங்கே இருக்கும். இது இப்போ நேராக போகிற ட்ராக்காக்கும் போட்டு வச்சிருக்கிறது. காமிச்சாரம் பார்த்துங்க. பார்த்தீங்களா, இந்த ட்ராக் இந்த பக்கம் சேர்ந்து இருக்குது. அப்படி பார்க்கும்போது நேராக போகிற இதாகும். பார்த்தீங்க தானே, இது இந்த பக்கம் சேர்ந்துருந்ததுன்னு வைங்க, அப்போ இப்படி போகிறது, இந்த பக்கம் கூட இப்படி போகிறது. அப்போ ரயில்வே ட்ராக்குக்கு ஸ்டேஷனுக்கு போகிறது. இது இப்போ போட்டு வச்சுக்கிறது நேராக போகிறது. அப்போ ரயில்வே ஸ்டேஷனில் நிற்காமல் நேராக போகிறதுக்குள்ள ட்ராக்கு. ஓகேவா, இப்படி நம்ம ட்ராக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி திரிஞ்சு பார்க்கணும். ஏன்னா வண்டி வர்றது சவுண்டு இல்லாமல் ஸ்பீடாக வந்துடும். சவுண்டே இல்லை இப்போத்த வண்டிக்கெல்லாம். நேரத்தை ஃபஸ்ட்டு இருந்த வண்டி இருக்குதல்ல, இந்த கல்கரி வண்டி, அதுக்கு நல்ல சவுண்டாக்கும், சவுண்டுமாக்கும் பொடியுமாக்கும். பின்ன டீசல் வண்டி வந்தது. டீசல் வண்டி வரும்போது அது வேறு சவுண்டு, குச்சி 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 குச்சி, அது அப்படி ஒரு சவுண்டு, இப்படி ஒரு சவுண்டு. இப்போ சவுண்டே இல்லை. இப்போ என்னோட எலக்ட்ரிக்கு ஆட்டோ ஓடுத அந்த சவுண்டு தான் உண்டு, உண்டு மட்டும். எல்லாம் அப்படித்தான். நீ காலம் போகும் தூரம் ஓரணும் வந்துக்கிட்டு இருக்கு. சரி தானே? சரி, அதனால இடையில திரிஞ்சு பார்த்துட்டு வேணும் ட்ராக்கில் எல்லாம் நடக்கிறதுக்கு. எப்போ எந்த வண்டி வரும்னு சொல்ல முடியாது. இடையில குட்ஸு வருமே, குட்ஸு பின்ன வர்றதே நமக்கு தெரியாது. அதில் இதுண்டாலும் இந்த ட்ரெயினுனாலும் இத்தனை மணிக்கு ஒரு வண்டி உண்டு, இத்தனை மணிக்கு ஒரு வண்டி உண்டுன்னு தெரியும். குட்ஸுக்கு அந்த டைமே இல்லை. அது எப்போ வேணாலும் வந்துடலாம். தெரிஞ்சுதா? லோடு கொண்டு போகிற வண்டியே சரக்கு வண்டி, குட்ஸு, அதனால அந்த வண்டி 2 இன்ஜின் இருக்கும். அந்த வண்டிக்கு ரொம்ப லாங் போகிற வண்டிகள்லாம் இருக்கும். அப்போ 2 இன்ஜினும் வச்சு வலிச்சுட்டு போவாங்க. எல்லாம் இப்போ கரண்டில் தான், கரண்டில் ஆனதுனால சவுண்டே இல்லை. ஓகேவா, சரி, இந்த வண்டி வரட்டும், பார்த்துடலாம். 8:30 முடிஞ்சுது கேஸ். ட்ரெயின் இன்னும் வந்துட்டில்ல, கொஞ்சம் லேட்டுன்னு நினைக்கிறேன். அப்படி லேட்டாக இருக்கலாம் இது இல்லை. வண்டி ஏதாச்சும் ரிப்பேர் ஆனால் தான் லேட் ஆகணும். அந்த ரிப்பேர் ஆனாலும் கூட லேட்டாக்க விட மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க தெரியுமா, இப்போ பொள்ளாச்சியில் ஏதாச்சும் ரிப்பேர் ஆக்குன்னு சொன்னால் அங்கேருந்து வேறு இன்ஜினை போட்டு ட்ரெயினை விட்டுருவாங்க. அந்த இன்ஜினை மட்டும் மாற்றி போட்டு வேறு இன்ஜின் போட்டு ட்ரெயினை விட்டுருவாங்க. அப்புறம் பாலக்காட்டில் எங்கே ரிப்பேர் ஆச்சுன்னா பாலக்காட்டில் இன்ஜின் இருக்கும், அந்த இன்ஜினை போட்டு விட்டுருவாங்க. இல்லாமல் எங்கேயும் நிப்பாட்டி எல்லாம் வைக்க மாட்டாங்க. புரிஞ்சுதா? இப்போ மதுரையில் போனால் மதுரையில் ஒரு இன்ஜின் இருக்கும், பாலக்காட்டில்னா பாலக்காட்டில் இன்ஜின் இருக்கும். இந்த மாதிரியெல்லாம் இன்ஜின் இருக்கிற இடத்துலையெல்லாம் ரிப்பேர் ஆச்சுன்னா இன்ஜினை போட்டு விட்டுருவாங்க. இல்லை ட்ராக்கில் ஏதாச்சும் ரிப்பேர் ஆனால் தான் வண்டி லேட்டாகும். ட்ராக்கில்னா இப்போது ட்ராக்கு இடம், இந்த ட்ராக் கொஞ்சம் மாறி போயிடுச்சு, அதனால வண்டி போக முடியாது. இல்லைன்னா பாலம் பொட்டி போச்சு, வண்டி போக முடியாது. இல்லைன்னா வேறு வண்டிக்கு வேண்டிட்டு நம்ம வெயிட் பண்ணி இந்த வண்டி வெயிட் பண்ணி தான் போகணும். அப்படியெல்லாம் தான் லேட்டு வரலாம், இல்லாமல் லேட்டு வர்றதுக்கு கிடையாது.
பின்ன லேட்டு வர்றது என்னென்னு கேட்டால் இந்த காட்டுக்குள்ளே கூடியெல்லாம் வண்டி வரும்போது ஆனை இதெல்லாம் வந்து முன்னால் வந்து படும்போது அதையெல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு வேண்டி லேட் பண்ணுவாங்க. இப்படி ஏதாச்சும் இல்லாமல் ஆள் ஏதாச்சும் ட்ராக்கில் கிடக்குது, அதனால் வண்டி கொஞ்சம் நிப்பாட்டுங்க, அந்த ஆளை மாற்றணும், இப்படியெல்லாம் தான் லேட்டு. இல்லாமல் ட்ரெயினுக்காயிட்டு லேட்டு கிடையாது. என்ன தெரியல, பார்த்துக்கலாம். எவ்வளோ நேரம் ஆனாலும் வண்டி பார்த்துட்டு தான் போகிறது. ஓகேவா, பார்த்துடலாம் வண்டி. சரியா, பார்த்துட்டு கிளம்பலாம். எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி, இன்றைக்கி அந்த ட்ரெயினை பார்த்துட்டு தான் போகிறது. ஓகே வாங்க கைஸ். இந்த லைட்டு ட்ரெயின் வந்தால் மாறுமா பார்க்கலாம். பாக்கியுள்ள லைட்டெல்லாம் சிவப்பாக இருந்தால் பச்சையாகும் ட்ரெயின் வர்றதுக்கு மட்டும். ட்ரெயின் கடந்து போயாச்சுனாலோ வந்துட்டு இல்லைனாலும் சிவப்புலேயே தான் இருக்கும். இந்த லைட்டு என்னாகும் பார்த்துக்கலாம். சரியாம்மா, நமக்கு இந்த லைட்டு கலர் மாறுமா இல்லை இப்படியே இருக்குமான்னு உள்ளது பார்த்துக்கலாம் ட்ரெயின் வரும்போது. ஓகேவா, ஆனால் இப்போ ட்ரெயின் இன்னும் வந்துட்டில்ல, 8:48 ஆயாச்சு. பார்த்துக்கலாம், எவ்வளோ நேரம் ஆனாலும் பார்த்துக்கிறது தான். அது மாதிரி இந்த சிவப்பு லைட் இருக்குதല്ലോ, இது மாறாது. இது ஏன் மாறாது கேட்டால், இங்கிருந்து வர்ற வண்டி இருக்குல்ல, இங்கிருந்து வர்ற வண்டிக்கு போகிறதுக்குள்ள சிக்னல் அது. இப்படி போகும்போது இந்த இதுக்கு சிக்னல் இந்த சிவப்பு லைட்டு. அப்போ பச்சையானா தான் இந்த வழி கடந்து போகும் வண்டி. அங்கிருந்து வர்ற வண்டிக்கு இங்கே லைட்டு கிடையாது, அந்த பக்கம் ஒரு லைட் இருக்குது. அது மாதிரி இதான் அங்கே ஸ்டேஷன் தான், அங்கேயும் லைட் இருக்குது. ட்ரெயின் வர்ற சவுண்டு கேட்குது கைஸ். ட்ரெயின் வந்துருச்சு கைஸ். பார்த்தீங்களா, அதுதான் அந்த ட்ராக் போட்டு வைக்கிறது. செம ஸ்பீடில் போயிடுச்சு தானே, பார்த்தீங்களா. இந்த லைட்டு மாறவே இல்லை கைஸ், அது அப்படியே தான் இருந்தது. ட்ரெயினுக்கு போயிடுச்சு கைஸ், என்ன செம ஸ்பீடில் போயிடுச்சு. பார்த்தீங்களா கைஸ், ட்ரெயின் செம ஸ்பீடு. அது எங்கேயும் நிற்காமல் போகிறதாக்கு, ரயில்வே இங்கே ஸ்டேஷனில் நிற்கிறதாக்குன்னு சொன்னால் அப்படி ட்ராக்கு மாதிரி மெதுவாக போகும். இது செம ஸ்பீடு. இன்றைக்கி கொஞ்சம் லேட்டு வண்டி, லேட்டுன்னா அரை மணி நேரம் லேட் ஆயிடுச்சு. 9 மணி முடிஞ்சிருச்சு. அந்த ஸ்பீடு கிடையாது, இது இல்லைனாலும் ஸ்பீடு தான். இந்த ஸ்பீடில் போயிட்டுருக்கு. இது எங்கேயும் நிற்காது. இனி பாலக்காடு போய் நிற்கும். அது இங்கிருந்து கிளம்பும் போது பொள்ளாச்சி தான் நிற்கும், வேறு எங்கேயும் இடையில நிற்காது கைஸ். அதனால செம ஸ்பீடு வண்டிக்கு. எங்கேனாலும் நிற்கிற வண்டிலாம்னா மெதுவாக, இப்போ ரயில்வே இந்த ட்ராக்கில் ரயில்வே ஸ்டேஷனில் நிற்கணும் சொன்னால் மெதுவாக வந்து இங்கே நின்றுட்டு தான் போகும். இது இப்போ மெதுவாக வர வேண்டிய தேவையில்லை, ஸ்பீடாக போயிருந்தேனே. அப்போது இன்னத்த வீடியோ இவ்வளவு தான். ரயில்வே ட்ராக்கு, ட்ரெயின் கடந்து போகிற ரயில்வே ட்ராக்கு, அதில் விசேஷம்தான் இன்றைக்கி. பார்த்தீங்களா, ஒரு நாள் காமிச்சு தான் இந்த ட்ராக்கு அங்கிட்டு இங்கிட்டு மாறுறதெல்லாம். அவங்கள்ட்ட கேட்கலாம், டைம் எத்தனை மணிக்கு மாற்றுவீங்க என்னென்னலாம் கேட்டு போட்டு ஒரு நாள் காமிச்சு தரேன். ஓகேவா, அப்போது இன்னத்த வீடியோ இவ்வளோ தான். அப்போ எப்பளும் சொல்கிற மாதிரி லைக் பண்ணோம், ஷேர் பண்ணோம், கமெண்ட் பண்ணோம், மறக்காமல் சப் செய்யணும். ஓகேவா, யாராச்சும் எல்லாம் ஃபோனு கிடைக்குமல்ல, அவங்க ஃபோன்லையெல்லாம் நீங்கள் சப் செய்து வச்சுருங்க. ஓகே, அப்படி தான் ரீச் ஆக்கிடல நமக்கு. ஓகேவா, சரி கைஸ். அப்போ இன்னொரு வீடியோ மாற்றி நாளைக்கு வரேன். டாட்டா.